மெரினா பட்டினப்பாக்கம் சாலையில் மயிலை பகுதி அனைத்து மீனவ பஞ்சாயத்து சபை சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி பட்டினப்பாக்கம் மீனவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதலில் இருவழி சாலையாக இயங்கி வந்த மெரினா டு சாந்தோம் செல்லும் சாலையானது சமீப காலமாக ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது. இப்படி ஒரு வழி சாலையாக இந்த சாலைகள் மாற்றப்பட்ட பின் மீனவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் போக்குவரத்து நெரிசலால் தங்களின் வாழ்வாதாரமான மீன் வியாபாரமும் பாதிக்கப்படுவதாகவும் பட்டினப்பாக்கம் மீனவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்ட இந்த சாலை மீண்டும் இருவழி சாலையாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். காலை முதல் தொடங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றதால் மெரினா டு சாந்தோம் செல்லும் சாலைகள் கடும் அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த போராட்ட களத்தில் போலீசார்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தலைமை செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன்.